பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். தீமோத்தேயு, ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொள்ள வேண்டும். எல்லா தேவ தூஷணங்களுக்கும் துர் உபதேசங்களுக்கும் விரோதமாக தேவ வசனங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ வசனங்களை எவ்வாறு காத்துக்கொள்வது என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் அவற்றை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசமும் அன்பும் இணைந்து கிரியை நடப்பிக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமான வசனங்களை கேட்டால் மாத்திரம் போதாது, அவற்றை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, நாம் அவற்றை நேசிக்கவும் வேண்டும். நாம் வசனங்களின் சத்தியத்தை விசுவாசித்து அவற்றின் நன்மைகளை நேசிக்க வேண்டும். விசுவாசமும் அன்பும் நம்மிடத்தில் இணைந்திருக்க வேண்டும். தீமோத்தேயு அப்போஸ்தலர் பவுலிடத்தில் ஆரோக்கியமான வசனங்களை கேட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் சுகமளிக்கும் வல்லமை உள்ளது. ஆகையினால் கர்த்தருடைய வசனங்கள் ஆரோக்கியமான வசனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆரோக்கியமான வசனங்கள் நமக்கு நற்பொருளாக இருக்கிறது. கிறிஸ்தவ உபதேசம் தீமோத்தேயுவிடம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போதும் ஊழியத்திற்கு அவரை பிரதிஷ்டை பண்ணிய போதும் கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்கள் அவரிடத்தில் நற்பொருளாக ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நற்பொருளை அவர் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நம்மிடத்திலும் கிறிஸ்துவின் உபதேசம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை விலையேறப்பட்டது. இது ஒரு நற்பொருள். இதனால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் பெருகும். கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அது நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான வசனங்களை பரிசுத்தத்தோடும் பூரணமாகவும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிற தம்முடைய ஆரோக்கியமான வசனங்களை நமக்கு பின்வரும் சந்ததியாரிடம் நாம் ஒப்புவிக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் கற்றாலும் அது நமக்கு போதுமானது அல்ல. நாம் கற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் நம்முடைய நினைவில் வைத்திருக்க நம்மால் முடியாது. நாம் கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களையும் நம்மால் காத்துக்கொள்ளவும் முடியாது. நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆரோக்கியமான வசனங்களாகிய நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலோ சுய புத்தியினாலோ சுய பக்தியினாலோ தேவன் நம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிற நற்பொருளை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியினாலே நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதினாலும் அவர் நமக்கு உதவி புரிவதினாலும் நம்முடைய முயற்சி தேவையில்லை என்று நினைத்து சும்மா இருந்துவிடக்கூடாது. நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த நற்பொருளை நாம் பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும். அதை பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ள மாட்டார். நற்பொருளை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் நற்பொருளை காத்துக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி புரிவார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியையும் நம்முடைய முயற்சியையும் வெவ்வேறாக பிரித்து வைக்கக்கூடாது. இவை இரண்டும் இணைந்து கிரியை நடப்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள் தான் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய முயற்சியும் நமக்குள்ளிருந்துதான் கிரியை செய்கிறது. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவிற்கு கூறிய கட்டளைகள்: ஆரோக்கியமான வசனங்களில் சட்டத்தை கைக்கொண்டிருக்க வேண்டும். நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ள வேண்டும்.